அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. நீட் தேர்வு யாருக்கு வெற்றி கிடைக்கும்? பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மருத்துவராக ஆக்கி பார்க்கணும் அப்படின்றது ஆசைப்படுறாங்க. மாணவர்களும் அவ்வாறே தான் ஒரு டாக்டராக ஆகணும், டாக்டருக்கு படிக்கணுன்ற எண்ணம் வச்சுக்கிட்டு அவங்களுமே முனைப்பாக படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களோட ஜாதகத்தில் மருத்துவருக்கான காரக கிரகங்கள் வலுப்பெற்று இருந்துச்சுன்னா அவர்கள் மருத்துவராகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ காரக கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, செவ்வாய், சந்திரன். இந்த 4 கிரகங்களும் முக்கிய கூறு வகிக்குது. ஆனால் மருத்துவத்துறையில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுங்கிறதுல 9 கிரகமுமே தான் பங்களிப்பு தருது அப்படின்னு சொல்லலாம். சரி, மருத்துவர் ஆகிறதுக்கு நீட் தேர்வுன்றது முக்கியமாக இருக்குது. அப்போ அந்த நீட் எக்ஸாம் எழுதி ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்புகள்ன்றது அந்த கிரகத்தில் இருக்கிற கிரகங்கள் தான் தருகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த நீட் தேர்வு எழுதக்குள்ள இருக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதனும் தான் அந்த நீட் எக்ஸாம் எழுதி வெற்றி பெறக்கூடிய அமைப்பை தரக்கூடிய கிரகங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போட்டித் தேர்வுன்னு சொல்லக்கூடியது 6ஆம் பாவகம். அந்த பாவகத்தை வெற்றி பெற செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பாக்கியத்தை தரக்கூடியதுங்கிறது பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் பாவகம். ஆக 6ஆம் பாவகம் 2ஆம் பாவகம் வலுப்பெறணும். அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா 4ஆம் பாவகன்றதும் வலுப்பெறணும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் பாவகத்துக்கு 11ஆம் பாவகம். அப்போ போட்டியில் வெற்றின்றதை கொடுக்கக்கூடிய லாபத்தை குடிக்கக்கூடியதும் இந்த 11ஆம் பாவகம். அது லக்னத்துக்கு 4ஆம் பாவகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6, 2, 11 மற்றும் 10ஆம் பாவங்கள் தொடர்பு பெற்றும் 4ஆம் பாவகம் தொடர்பு பெற்றும் தசாபுத்திகள் நடந்துச்சுன்னா அவங்க நீட் தேர்வில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நடக்கக்கூடிய தசாபுத்தி கிரகங்கள் தங்களுக்குள்ள 6, 8 அமர்ந்துருச்சுன்னா அந்த தசாபுத்தி காலம் முடியும் வரைக்கும் அவங்களால வெற்றி பெற இயலாது அப்படின்னு சொல்லலாம். இதை அறிஞ்சு பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை நீட் தேர்வுக்கு தயார்படுத்தலான்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.